ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VividTech. இன்றைக்கி ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறதுக்காக நிறைய பேர் வந்து நம்ம மொபைலில் வந்து Snapdeal ஆப் வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த Snapdeal ஆப் வந்து உங்கள் மொபைலில் சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குதா? அதாவது நீங்கள் ஆப்பை ஓப்பன் பண்ணுறீங்க, ஆப் வந்து ஓப்பனே ஆக மாட்டேங்குது. அப்படி ஓப்பன் ஆகுனாலுமே ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ ஒட்டோவாகவே வந்து ஆப் வந்து க்ளோஸ் ஆகிறது. அதாவது க்ளோஸ் ஆகிறப்ப ஆப் நாட் ரெஸ்பாண்டிங் அப்படின்ற மாதிரியான எரர் மெசேஜ் வந்து காட்டுது. இல்லாட்டி ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ ரொம்பவே ஸ்ட்ரக் ஆகுது, ஃப்ரீஸ் ஆகுது. உங்களால் வந்து இந்த Snapdeal ஆப்பை வந்து சரியாக யூஸ் பண்ணவே முடியலை. இந்த மாதிரி ஏதாவது ஒரு இஷ்யூஸ் வந்து நீங்கள் உங்கள் மொபைலில் வந்து Snapdeal ஆப்பில் வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். ஏன்னா நம்ம இந்த வீடியோவில் இந்த ப்ராப்ளம்ஸ்க்கான சொல்யூஷனை தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ குறைச்சதுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இத்தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா அந்த நான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் மொபைலில் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் சர்ச் பாரில் Snapdeal அப்படின்றத வந்து சர்ச் பண்ணி அந்த ஆப்பை வந்து இந்த இடத்துல ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இந்த ஆப்புக்கு ஏதாவது அப்டேட் வந்திருக்கா அப்படின்றத ஒரு செக் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படி அப்டேட் அது வந்திருக்குமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்க. அப்டேட் பண்ணாமல் பழைய வெர்ஷனே யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே இந்த ஆப்பில் வந்து இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் டு டிசைன் அண்ட் யூசபிலிட்டி. அதாவது நம்ம அப்டேட் பண்ணுவோம் வந்தால் தான் அந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸும் வரும், அதோட இருக்க பக்ஸும் சால்வ் ஆகி ஆப்பிலோட இஷ்யூஸும் வந்து சால்வ் ஆகும். ஸோ கண்டிப்பாக அப்டேட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் ஆப்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. ஆப்ஸ் இதுலேயுமே ஆப்ஸ் அப்படின்றத கொடுத்துக்கொள்ளுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துக்கிருப்பீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே அந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டுக்கொள்ளுங்க. இந்த இடத்துல வந்து லோட் ஆகுன அப்புறமா சர்ச் பாரில் Snapdeal அப்படின்றத வந்து சர்ச் பண்ணி அந்த ஆப் வந்து இந்த இடத்துல ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஃபோர் ஸ்டாப் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து ஃபோர் ஸ்டாப் பண்ணிக்கொள்ளுங்க. பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஸ்டோரேஜ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துட்டு இந்த இடத்துல மேனேஜ் ஸ்பேஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதையுமே கொடுத்துட்டு இந்த இடத்துல இந்த ஆப்போட டேட்டாஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கிளியர் பண்ணிக்கொள்ளுங்க. பண்ணிவிட்டு திரும்ப நீங்கள் உங்கள் மொபைலில் Snapdeal ஆப் ஓப்பன் பண்ணுவீங்களாச்சுன்னா ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறப்ப அந்த ஆப் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகுன அப்புறமா இதில் லாங்குவேஜ் எல்லாம் சூஸ் பண்ணி இந்த ஆப்பை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி இந்த மாதிரி கிளியர் டேட்டா பண்ணுறதன் மூலமாகவுமே இந்த ஆப்பில் உள்ள இஷ்யூஸை வந்து நம்மளால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட உங்கள் மொபைலில் வந்து ஆப்டிமைசர் அப்படின்ற ஒரு டூல் இருக்குமாச்சுன்னா அந்த டூலை வந்து ஓப்பன் பண்ணி கண்டிப்பாக அதில் ஒரு ஆப்டிமைஸும் க்ளீன் அப்பும் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா நம்ம கண்டினியூஸாக மொபைல் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கனாலே நம்ம மொபைலுமே ஸ்லோவாகி ஸ்ட்ரக் ஆகும். அதனாலையுமே இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. அதோட உங்கள் மொபைலை நீங்கள் ஒருக்க வந்து ரீஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒன்றாகுன அப்புறமா இந்த Snapdeal ஆப்பை ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். ரீஸ்டார்ட் பண்ணுறதன் மூலமாகவுமே இந்த இஷ்யூஸ் வந்து சால்வ் பண்ணிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து நிறையாவே இருக்குது. ஸோ கண்டிப்பாக அந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் எந்த ஸ்டெப் மூலமாக உங்கள் ப்ராப்ளம் சால்வ் ஆகிச்சு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கொள்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ.